என்னதே சொந்தக்கார ஊருக்காவோ அவளுக்கு வந்து கொடுக்க சொல்லுவியா? சரி சரி, அப்ப கொடுத்து விடு, சீக்கிரம் கொடுத்து விட சொல்லு இந்த பிள்ளைல. யாருக்கிட்ட இந்த குருவி கூட ஏமாத்த முடியாது. நான் எந்தெந்த நாள் என்னென்ன வரும்னு கணக்கு கரெக்டா வச்சிருப்பேன். மணி வேற இப்பவே 2 ஆகுது. இவ இன்னும் எப்ப கொண்டு வர போறாளோ? என்னக்கா இப்படி ஆயிப்போச்சு? இந்த வீடு தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. கடைசியில பார்த்தா அவ இந்த பேச்சு பேசிட்டா. இப்ப என்ன செய்யனே தெரியலையே. ஏட்டி ஒண்ணும் இல்ல. இந்த ராஜேஷ் பைய வீடு எங்கேயோ கெட்டி போட்டிருக்கேன். நாவோ புது வீடு, அது எங்கன்னு தெரியல. இரு ஒரு நிமிஷம், நான் அந்த பையனுக்கு போன் போட்டு கேக்கேன். ஏட்டி நீ என்னத்துக்கு மூக்க உறிஞ்சிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? இது இல்லடி, நம்ம இந்த தெருவெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம்ல, உனக்கு எதுவும் இந்த பிரியாணி வாடை மாதிரி வருதா? எனக்கு ஒவ்வொரு தெருக்குள்ள போகும்போது வாடை அப்படி வருதுடி. என்னதான் இருக்கும் இன்னைக்கு? அட நாயி, இதத்தான் அப்ப புடிச்சுக்கிட்டு இருந்தியோ? எனக்கும் நல்ல வாடை வரதான் செய்யுது. என்னன்னு தெரியலையே. எட்டி இன்னைக்கு ரம்ஜான் மறந்துட்டீங்களோ? ஆமாண்ணே, அந்த ஞாபகம் இல்ல பாரு. நம்மளுக்கும் ஏதாவது ஒரு பிள்ளைல ஃப்ரெண்டா இருந்தா நம்மளுக்கும் கிடைச்சிருக்கும் பாரு. நம்ம குரூப்ல ஒருத்தருமே இல்ல. இத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கும் அந்த குறை ரொம்ப நாள் இருக்கு தெரியுமா? பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரியாணி பண்ணுவோமா அன்னைக்கு? என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது. அதெல்லாம் அவங்க செய்த மாதிரி வச்சாதான் நல்லா இருக்கும். நீ பேசாம இரு. எனக்கு ஆல்ரெடி மண்டை அப்படி எரிச்சலா வருது. அதை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த வாசனை வேற மூக்க வேற தொலைச்சிக்கிட்டு இருக்கு. ஏட்டி பேசாம இருங்கட்டி. கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு வையேன், யாராலையும் தடுக்க முடியாது. தன்னால கிடைக்கும். சரி இருங்க இருங்க, நான் அந்த ராஜேஷ் பையலுக்கு போன் போடுவேன். ஹலோ ஹலோ, ஏல ராஜேஷ், நல்லா இருக்கியாமா? நான் தான் அந்த நீலாம்பரி அக்கா பேசுதேன். இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. சரி, இப்ப வேலைலாம் எப்படி போகுது வெளிநாட்டுல? வெயிலெல்லாம் அங்க ரொம்ப அதிகமா இருக்கா என்ன? ஏக்கா நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிய? அவன்கிட்ட கேளுங்க விஷயத்த. இல்லப்பா, போன மாசத்துக்கு முந்தின மாசம் சீட்டு கட்டும் போது நீ சொன்னிய வீடு கட்டி போட்டிருக்கேன், வாடகைக்கு தான் விடணும்னு. அது எங்க என்ன ஏது யாரும் வாடகை கிடைக்கு வந்துட்டாவளா என்னன்னு கேட்கதான் கூப்பிட்டேன். அடடே அப்படியா? சரி சரி. சரி சரி சரி. அப்ப சாவிலாம் குருவி கூட ஆக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கியோ? சரி சரி சரி. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு அவளையும் கூட்டிட்டு போறோம். சரிப்பா, சரி சரி வச்சுட்டா. சரி. ஏக்க என்ன இத்தனை அடடி போடுதீங்க? என்னாச்சு? என்ன சொல்லுதாமே? ஏப்ல ஒண்ணும் இல்ல. அவன் என்ன சொல்லுதான், இன்னும் வீடு வாடகைக்கு விடலையா? வீட்டுல அம்புட்டு பொருளும் இருக்கான். சோஃபால இருந்து ஏசியில இருந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டிருக்கானா. வெளிநாட்டுல வேலை பார்க்காம பாத்தியா? அதனால வரதவெல்லாம் ஒன்னும் கொண்டு வர வேண்டாமா. ஆனா ஒன்னும் நம்பிக்கையான ஆள் இல்லக்கா, அதான் கொடுக்காம வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்னா இருக்கட்டும், அப்பனா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க ஆளை மட்டும் வர சொல்லுங்க. வீட்டுல எல்லா சாமானும் இருக்குங்காட்டி. அவன் எது புது வீடு சாமான் கிமான் அங்கே இருக்குங்க. அப்பனா வாடகை என்னத்தையும் கூட சொல்லுவாங்களோ? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான். நல்ல பையன். அம்மா அப்பா இல்லாம தன்னாலே படிச்சு தன்னாலே வேலைக்கு போய் இங்கிரு மாசம் மாசம் சீட்டு போட்டு என்கிட்ட கெட்டிக்கிட்டு இருக்கான். வீடையும் கெட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அவனுக்கு வரது போறவ கொள்ள கொடுத்து வச்சவதான். ஆனா 10 வருஷம் ஆகும் அவனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குங்க. அதனாலதான் சரி வீடு சும்மா கிடக்க வீடு வாடகைக்கு விடுவோங்க. நம்ம என்னத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவோம். அதனால நீல அதெல்லாம் ஒண்ணு பத்தி கவலைப்படாதீங்க. வாங்க போவோம். ஏக்கா எங்க போவும்? சாவி வேண்டாமா வீடு திறக்கிறதுக்கு? முதல்ல அந்த வீடு எந்த தெருல இருக்கான்? ஏட்டி சாவி நம்ம குருவி கூட ஆச்சி இருக்குல்ல, அவட்ட தான் கொடுத்து வச்சிருக்கானா. வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு அவளுக்கு தெரியும். அவ வீட்டுக்கு போய் அவளை கூப்பிட்டுட்டு சாவியை வாங்கிட்டு போவோம். வாங்க. சரிக்கா வாங்க. நம்மளும் அன்னைக்கு அந்த கொலையடி சண்டைக்கு அப்புறம் அவளை போய் பார்க்கவே இல்லை. நேரம் சரியா கிடந்துச்சு. அவளையும் ஒரு எட்டு பார்த்த மாதிரி ஆயிரும்ல. வாங்க போவோம். ஆமாத்தி, நானும் அவளை பார்க்கவே இல்லை. அவளை தான் கேட்டுட்டு இருந்தேன். வாங்க அப்படியே அந்த ஆச்சியும் பார்த்துடலாம்ல. ஆமாட்டி பாரு, இவ அப்பளே கேட்டா அந்த ஆச்சி எங்க வரவே மாட்டிக்கி. போய் பாப்புன்ட்டு நானும் அதான் சொன்னேன். வீடு பார்க்க போறோம்ல, அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் சாயந்தரமா கூட்டு போறேன்னு. பரவாயில்ல வாங்க. அப்படி அவளை பார்த்த மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு வேலையும் முடியும். யாச்சி யாச்சி, இது யாரு? ஏமாவா? இந்தாங்கச்சி, எங்க அக்கா போன் போட்டு சொன்னா
வேலையா இருக்கு. அடுத்த டைம் வரும்போது உன் அம்மா யாரு என்னன்னு கேட்டு உன் அம்மா நம்பர் எல்லாம் வாங்கி வைக்கணும்ப்பா. எல்லா பக்கமும் பழக்கம் வேணும். அப்பதான் நம்மளுக்கு 4 பண்டிகை வந்தா 4 பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏதோ மனம் தூக்குதே. எப்ப வாசல் 4 வீட்டுக்கு மணக்கும் போலயே. யாச்சி குருவி கூட ஆச்சி தேடனியலா எங்களெல்லாம். ஏதோ இவளுக்கு எங்க இருந்து வராங்கம்மா? இங்கிட்டு நான் வீட்டு பக்கமே வராம கிடந்தாலுவோ இப்பதான் சோறு எடுத்து வாயில வைக்க போற கரெக்டா வந்துட்டாளுவோ. சரி ஒளிச்சு வைப்போம். அப்புறமா அவளுக்கு போனதை எடுத்து திங்க வேண்டியதான். வாங்க எல்லாரும். ஏட்டி என்ன எல்லாரும் ஒண்ணு போல வந்திருக்கியே? இவ்வளவு நாள் என்னை எட்டி கூட பார்க்கல. இது யாரு? புச்சிமாவா? ஏட்டி வா, நீயும் சேர்ந்துட்டு என்ன விஷயம்? யாச்சி அதை ஏன் கேக்கிய? அது ஒரு பெரிய கதை. ஆமா ஆச்சி, நாங்க உங்களை பார்க்கணும்னு வரணும் தான் இருந்தோம். சாயந்தரம் வரணும்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா இப்பவே வர வேண்டியதாயி போச்சு. அப்புறம் ஆச்சி அன்னைக்கு பார்த்தது, அப்புறம் எலியாச்சி உங்ககிட்ட பேசினாவளா? என்ன ஆச்சு? 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? என்ன சும்மா இரு, அந்த கிறுக்கிய பத்தி மட்டும் பேசாத சொல்லிட்டேன். அவளுக்கு தான் புது ஃப்ரெண்ட் சாந்திரியா கிடைச்சிருக்கால, அவ கூட இருப்பா. அவ எதுக்கு நம்மட்டலாம் பேச போறா? நாய் வரவே இல்லையா? அன்னைக்கு என்னமோ பின்னாடியே வந்தா. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட ஒரு தடவை கூட வந்து எட்டி பார்க்கலட்டியாவா? யாச்சி வேணுக்குள்ள வராம இருக்க மாட்டாவோ. என்னத்த உங்களை வந்து பார்த்தா என்னத்தையும் சத்த போடுவே ஏசுவியே நினைச்சுக்கிட்டு இருப்பாவோ. நம்ம அப்புறமா போய் அவளையும் பாப்போம். ஐயோ பாவம்ல, வயசான காலத்துல 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியே இருக்கிய. பக்கத்துல அவ அந்த சைடு வீடு, நீங்க இந்த சைடு வீடு, இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கலாமா? நீங்க 80 நாளா ஃப்ரெண்டா இருந்தவோ. நீ சும்மா இருட்டி, என்ன இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்கி. பாப்போம். அது சரி, இந்த பிள்ளை எப்ப இங்க வந்துச்சு? நல்லா இருக்கியாமா நீ? ஆமாச்சி, நல்லா இருக்கேன். நான் வந்ததுமே நினைச்சேன் உங்களை பார்க்கணும்னு. இந்த நீலாம்பரி அக்காட்ட கேட்டுட்டே இருந்தேன். அவதான் சாயந்தரம் கூட்டு போகும் நாவோ. அப்புறம் இப்ப வர வேண்டியது ஆயிப்போச்சு, உடனே வந்துட்டோம். அப்புறம் உன் மாமியும் புருஷனும் நல்லா இருக்கானாட்டி? எப்பமாதான் வார, அடிக்கடி வந்துட்டு போ. யாச்சி அதான் இனிமேல் அவ அப்படி அடிக்கடில வரமாட்டா. ஏன்னா அவ இங்கதான் இருக்கவே போறா. என்னடி சொல்லுது? என்னாச்சு? உன் மாமியா இனிமே வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாளா? சொல்லு, நான் வந்து அவட்ட சண்டை போடுது. என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க வந்து இருக்க போற? இல்ல ஆச்சி, என் மாமியாவாது சண்டை போடுறதாது. அது ஒரு பாவத்துல தான் சொல்லுச்சு ஆச்சி. அங்கனக்குள்ளே இருக்கிய, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இவன் பாரு, நான் இருக்கிறதுனால கிச்சன்ல எல்லாம் வந்து நிக்கவே மாட்டேங்கான். ஒரு ஆம்பளை பையன் உனக்கு உதவியே இருப்பானா? தனியா இருந்தாதான் இருப்பான். இங்க நான் இருக்கிறதுனால பாரு இவன் எப்படி இருக்கானு. அதனால கொஞ்ச நாள் போய் தனியா இருந்துட்டு வான்ட்டு எங்க அத்தை எங்க மேல உள்ள பாசத்துலதான் அப்படிலாம் சொல்லிச்சு. அதான பார்த்தேன். சரி, அப்ப இந்த சைடு வர போறீங்களோ புருஷனும் கொண்டாட்டியும்? ஆமாச்சி, அதுக்குதான் நாங்க அப்பையில இருந்து வீடு வாடகைக்கு தேடி நொந்து போயிட்டோம். கேட்டுக்கோங்க. ஏன்டி, நம்ம ஊர்ல தான் நல்ல வீடுலாம் வாடகை கிடைக்குமே குறைஞ்ச விலையில. அதான் சி, முதல்ல அந்த ராசமாக்கா இருக்கா பாரு, வீட்டை விட்டு வெளியில வந்து நாங்க தெருல தான் நின்றுருக்கோம். அவ என் வீட்டுக்கு வாடகை வான்னு கூட்டு போயிட்டா அங்கனக்குள்ள. சீச்சி, அவ வீடுலாம் வேணாட்டி. அவ வீடுல ஒரு காசுக்கு ஆகாது. அவ வீடுல விருத்தியே இல்லம்பா. அவ வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? அவ வீட்டுக்கு அவள வாடகை போக வேண்டாம். ஆமாச்சி, அது தெரிஞ்சுதான் நாங்க அவளை கழட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறமும் 4-5 வீடு பார்த்தோம். கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கிப்பி மூடி பொம்பளை இருப்பா பாருங்க, நம்ம ஏன் டீ கடைக்கெல்லாம் வருவாள்ல, அந்த கிப்பி மூடி பொம்பளை வீட்டுக்கு போனோம். அவ என்னெல்லாம் சொல்லுதோ தெரியுமாச்சி? ஆணி அடிக்காதங்க செவத்துல, சரி அதையும் விடுனாச்சு. அதுக்கப்புறம் மோட்டார் போடாதேங்க, சரி அதையும் விடுனாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா வாடகை விடுதோம். பிள்ளைகள உண்டானா காலச்சிருங்காச்சி. அவளுக்கு எம்பட்டு திமிரு இருக்கு அந்த நாய்க்கு. அட பேதில போவா, அவளை சும்மா வாட்டி விட்டியே. என்னத்தையும் 4 காட்டிட்டு வர வேண்டியதானே? என்னது காட்ட? அவள ஒரு மனுஷியாவே நாங்க மதிக்கல, சரின்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் பையன் ஞாபகம் வந்ததா, அவனுக்கு போன போட்டு கேட்டா வெளிநாட்டுல இருக்காம்ல, அந்த பையன் தான் சொன்னா உங்ககிட்ட தான் சாவி இருக்குன்ட்டு. அதான் உங்ககிட்டயும் சாவி வாங்கிட்டு, உங்களுக்கு அவன் வீடு தெரியுமா? அந்த பூசை கட்டி போட்டிருந்தானே, அந்த வீட்டை கொண்டு போய் காமிக்கல, அங்க போகுமா? ஆமா டி, அந்த போய் சாவி ஏன்டா தான் கொடுத்து வச்சுட்டு போயிருக்கா. அப்ப ஏன்டே முதல்ல கேட்டிருக்கலாம்ல. வேணா அழைஞ்சிருக்காள் ஒயிம்பிட்டு நேரம் வெயிலுக்குள்ள. வெயில் என்ன வெயில் அடிக்க மண்டைய பொழக்கு, தேவையில்லாம அழைஞ்சிருக்கு. என்னடி இது நல்ல கதையாவல இருக்கு. உங்ககிட்ட சாவி இருக்கும் நாங்க என்ன கனவா கண்டோம்? அந்த பையட்ட கேட்கவே தெரிஞ்சது. அதுவும் சரிதான். ஏட்டி லட்டி, உனக்கு இது வாசம் வருதா? எனக்கு இந்த பிரியடு வாசம் மூக்க தொலைக்கிட்டி. ஏதோ பக்கத்துல இருந்தா வருத மாதிரி இருக்கு. ஏ பிளாக்கி நாயே, சும்மா மோப்பம் புடிச்சிட்டு இருக்காம பேசாம இருட்டி. ஏட்டி, நான் வேணாலும் போய் சொல்லுவேன், ஆனா என் மூக்கு பொய்யே சொல்லாது. கேட்டியா? எனக்கு கரெக்டா தெரியுது இங்கனக்குள்ள இருந்தா வாட வருது. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளே. கிளவி குருவி கூட கொஞ்சம் குனி. அது வந்து
இல்லாட்டி விட்டா என் குறுக்கெலும்பு உடைச்சிருவ போல இருட்டி நானே எடுத்தாரேன். அட குருவி கூடு கிளவி இது இம்புட்டு நேரம் ஒளிச்சா வச்சிருந்து நாங்க கேப்போன்னு. ஒளிச்சு வச்சேன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படியும் சொல்லலாம். இந்த பாட்டிமா பிள்ளை இருக்குல்ல, அது பாரின் போயிட்டு அது சொந்தக்கார பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்து விட்டுச்சு. சரி கொஞ்ச நேரம் காய்ச்சி கொடுப்போம்னு பார்த்தேன், அதுக்குள்ள இவன் மாப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிட்டா. சரியான கிழவி போய் சொல்லும். நான் கூட அப்பதான் நினைச்சேன் இப்படி நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட செமையா இருக்குமேன்னு. பார்த்தா கரெக்டா கிடைச்சிட்டு பாரு. அதான் நான் சொல்லல, கடவுள் குடுக்கணும்னு நினைச்சா யார் மூலமாவது கொடுத்துருவாரு. பாரு குருவி கூட ஆட்சி மூலமா நம்மளுக்கு இன்னைக்கு திங்கணும்னு இருந்திருக்கு. கொண்டாங்க கொண்டாங்க திம்போம். என் ஃப்ரெண்டு எலிக்கும் இந்த ரம்ஜான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் கேட்டியா? ஐயோ பாவம், அவளுக்கு கொடுக்காம திங்கவேன்னா கொஞ்சம் கவலையா இருக்கு. பாரு இம்புட்டு நேரம் அவளுக்கு போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இப்ப பாசத்தை பாரு. சரி ஆச்சி கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்து வைங்க, அவளுக்கு கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம், அவ்வளவுதானே. அதான்க்கா ரெண்டு கிளவியும் ரேசு பட்ட ஆள் இல்ல. சரி சரி வாங்க, அத ஆறி பீர போது கொண்டாங்க. வீட்டுக்குள்ள போய் ஒரு கரண்டியை ரெண்டு தட்டு எடுத்துட்டு வா. ஆமா அதை எடுத்துட்டு வந்துடலாம். எவனுக்கு நேரம் இருக்கு? சும்மா இங்க வைங்க, ஆள் ஆளுக்கு ஒரு கை எடுத்து அப்புவும், அவ்வளவுதானே.